நாம் தொடர்ந்து தேவனுடைய குணாதிசயங்கள் என்ற அதிகாரத்துல நம்ம படிச்சுட்டு வரோம். தேவனும் பரிசுத்த திரியேகமும் என்ற 2வது சாப்டர் இந்த விசுவாச அறிக்கையில நம்ம படிச்சுட்டு வரோம். ஒருவேளை உங்கள சில பேர், பாஸ்டர் இது ஒரு பேராலேயே 3 வாரம் நீங்க எடுத்துட்டீங்க, 3-4 வாரம், இதை நீங்க எப்பதான் முடிக்க போறீங்க அப்படின்ற மாதிரி, இந்த புக்கை எப்போ முடிக்க போறோம், இதுக்கே இவ்வளவு நேரம் ஆயிடுச்சேன்னு சில பேர் கேட்கலாம். ஒருவேளை கவலைப்படாதீங்க. இது இந்த ஒரு பேராதான் என்ன சொல்றது, இந்த புக்குக்கே ஒரு கிரீம் மாதிரி, சத்தியத்தின் புதையல் அப்படின்லாம். இந்த ஒரு பேராதான் இது வேகமா போவே கூடாது. ஏன்னா நம்ம இதுல நேரம் செலவிடுறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இதுதான் எல்லாத்துக்குமே சரியான ஃபவுண்டேஷன், அடிப்படை. நம்ம வாழ்க்கையில எல்லா விதமான தவறான எண்ணங்களும் பிரச்சனைகளும் நம்ம வாழ்க்கையில இருக்கிறதுக்கு காரணம், கடவுளை நாம் அறிய வேண்டிய விதத்தில் அறியாததுனால தான். கடவுளை காண்டி நாம் சரியான விதத்தில் வேத பூர்வமாக ஆண்டவரை அறிந்திருந்தோம், ஆனால் நம்ம வாழ்க்கையில எத்தனையோ பிரச்சனைகள் இருக்காது தெரியுங்களா? நம்ம வாழ்க்கையை பார்க்கிற கண்ணோட்டமே மாறிவிடும். ஆகவே இதுல நேரத்தை செலவு தான் ஆயிடுறோம், ஆனா ரொம்ப முக்கியம். ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மற்ற பேராவெல்லாம் இவ்வளவு நேரம் எடுக்க மாட்டோம். சில சாப்டர்ஸ் எல்லாம் ஒரு வாரத்திலேயே முடிச்சிருவோம், அதுல எல்லாம் ரொம்ப வேகமா போவோம். இந்த ஒரு பேரா ஒண்டி இன்னும் ஒரு 2 வாரம் பொறுமையா இருந்து இதை படிச்சுக்கங்க. அதுக்கப்புறம் வேகமா தான் சாப்டர் பை சாப்டரா நம்ம பார்க்கலாம், ஃபாஸ்டா போகலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான சாப்டர், பல விதங்கள்ல யூஸ்ஃபுல். கடவுளை நாம் ஆராதிக்க தான் நம்மளை படைத்திருக்கிறார் ஆண்டவர். தெரியாத ஒரு தேவனை நம்ம ஆராதிக்கவே முடியாது இல்லைங்களா? தெரியாத தேவன் மாத்திரம் இல்ல, சாதாரண ஒரு தேவனை நம்ம ஆராதிக்க முடியாது. நிறைய பேர் போய் சர்ச்சில் போய் ஸ்தோத்திரம் ஆண்டவர் நல்லவர் பெரியவர் மாதிரி உளறதுக்கு காரணம் என்னன்னா, ஆண்டவரை சரியா தெரிஞ்சுக்கிறது இல்லை. ஒரு வர்ஷிப் அப்படின்னா, இப்போ ஒரு நாற்காலியில் நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, ஒரு சோஃபால, அந்த சோஃபாவை வர்ஷிப் பண்ணுங்கன்னா பண்ண முடியுமா அவங்கனால? ஏன்னா ஒருவேளை மூட நம்பிக்கையா நினைச்சிட்டு கல் இதுதான் கடவுள் நினைச்சிட்டு பண்ணலாமே தவிர, ஆவியில உணர்ந்து வர்ஷிப் தான் வண்டர்ன்ற ஒரு வார்த்தையில அதை பார்த்து பார்த்து நம்ம மனதெல்லாம் நிறைஞ்சி போய் நம்ம மெச்சிப்புலையும் பிரமிப்புலையும் அதிசயத்திலையும் நாம் முழுகிற ஒரு காரியத்தை தான் நாம் ஆராதிக்க முடியும். சாதாரண காரியங்களை நாம் ஆராதிக்க முடியாது. நம்மளை கடந்த காரியங்களை தான் நம்ம இல்லைன்னா போய் சும்மா வெட்டி வார்த்தை நீ பெரியவர் நல்லவர்னு சொல்லிட்டு வர்றதுல விஷயம் இல்லை. நம்ம பிரமிப்புல முழுகும் போதுதான் ஆராதனை நமக்கு வருகிறது. அதுதான் இந்த பாடம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. கடவுள் யார், அவர் எப்பேற்பட்ட பெரிய தேவன் என்பதை படிக்கும்படி, அவருடைய பிரமிக்கும்படிக்கு நமக்கு இது செய்யுது. ஒவ்வொரு வாரமும் இதை நான் படிக்கும்போது எனக்கே பர்சனலா எத்தனையோ வாட்டி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இதை சொல்லி கொடுக்கும் போதெல்லாம் எனக்கு கடவுளுடைய செலிப்ரேஷன் ஆஃப் காட், கடவுளை கொண்டாடுறோம், அவருடைய குணாதிசயத்தை கொண்டாடுறோம். எங்க பார் ஊர்ல எல்லாம் பிரசங்க என்ன, எனக்கு என்ன கிடைக்கும், உனக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும், அது கிடைக்கும், இது கிடைக்கும், அதுக்கு ஸ்தோத்திரம், அது இல்ல. கடவுள் கடவுளா யார் என்பதை பார்க்கும்படிக்கு, நம்மளை பத்தி இல்ல, அவர் யார் என்பதை அறியும்படிக்கு தான், அதுதான் ஆராதனை இல்லைங்களா? ஓகே, நம்ம தொடர்ந்து பல குணாதிசயங்களை பார்த்துட்டு வந்திருக்கிறோம். இன்னைக்கு நான் நிறைய கவர் பண்ணோன்னு பார்க்கிறேன், ஆனா 3 தான் இன்னைக்கு கவர் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். கடவுள் சர்வ வல்லமை உள்ள தேவன், இறையாண்மை உள்ள தேவன், மிகவும் ஞானம் உள்ள தேவன். ஓகே, பல குணாதிசயங்களை இதையும் நீங்க சேர்த்துக்கலாம். அவருடைய இன்னும் ஒரு குணாதிசயம் என்ன, அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். நம்ம எல்லாருக்கும் தெரியும்லாம் நீங்க, ஆனா அது ஆழமா யோசிச்சிருக்கிறீங்களா பாருங்களேன். கடவுள் சர்வ வல்லமை உள்ள தேவன் அப்படின்னா, இயேசுவே சொன்னாரு, தேவனால் எல்லாம் கூடும். அதை எப்படின்னா, அதுவும் மக்கள் எப்படின்னா, ஒருத்தர் சொல்லுவார், எது சொன்னாலும் அவருக்கு வெள்ளக்காரன் எல்லாம் செய்வாங்க, வெள்ளக்காரனால எல்லாம் முடியுங்க, வெள்ளக்காரனால முடியுங்க அப்படின்னு கிராமத்தில் உட்காந்து ஒரு பாட்டி சொல்ற மாதிரி, கடவுளால எல்லாம் முடியுங்க, அவ்வளவுதான் அறிவு. அது ஆழமா யோசிச்சதே இல்லை மக்கள். ரொம்ப அதிசயமான குணாதிசயம். ஒரு கேள்வி உங்களை கேட்கிறேன், நீங்க யோசிச்சு பாருங்க. கடவுள் தானே தள்ள முடியாத அளவுக்கு
ஒரு மலைய ஒரு பாறாங்கல்ல அவர்னால உருவாக்க முடியுமா? கடவுள் தானே தள்ள முடியாத அளவுக்கு ஒரு பாறாங்கல்ல உருவாக்க முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு, சிம்பிள் கேள்வியா தான் தெரியுது. அதுக்கு சரியான பதிலே கொடுக்க முடியாது தெரியுமா? ஏன்? அவரு முடியும்னு சொல்லிட்டீங்கன்னா அப்ப அவர்னால தள்ள முடியாத போயிடுமே, அவர் சர்வ வல்லமை இல்லாம போயிடுவாரு இல்லைங்களா? முடியும் அவர்னாலன்னு சொல்லிட்டா. இல்ல முடியாதுன்னு சொன்னா, அவர்னால தானே தள்ள முடியாத கல்லை உருவாக்க முடியாதா? இது ரெண்டுலயும் மாட்டிக்குவோம் பாருங்களேன். என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். கடவுள் சர்வ வல்லமை உள்ளவர்னா என்ன அப்படின்னா, எல்லாம் கடந்த தேவனாக, இறையாண்மை தன்னியல்பு சுதந்திர தேவனாக இருக்கிற அந்த தேவன் தன்னுடைய படைப்பினங்கள் கிட்ட செயல்படும் போது அவர்னால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆனா கடவுள்னால முடியாத காரியங்கள் தனக்குள்ளேயே சில காரியங்கள் இருக்கு. என்ன? அவர்னால் பொய் சொல்ல முடியவே முடியாது. இன்னொன்னு ரொம்ப முக்கியம். அந்த நான் முதல் கேட்ட கேள்விக்கு பதில் இதுலதான் இருக்கு. தன்னுடைய இயற்கைக்கு விரோதமாக தான் ஒன்றுமே செய்ய முடியாது இல்லைங்களா? அதனால தான் இப்போ அந்த கேள்வி கஷ்டமான கேள்விதான். கடவுள் தன்னால தள்ள முடியாத ஒரு பாறாங்கல்ல உருவாக்க முடியுமா? உருவாக்க முடியாது. ஏன்னா தன்னுடைய இயற்கைக்கு விரோதமாக அவர் செயல்படுகிறவர் இல்லை. அது பெரிய சந்தோஷமான செய்தி. ஏன்னா கடவுள் சர்வ வல்லமை உள்ளவர் நம்ம பார்த்தோம்னா அந்த வல்லமையிலையும் அவருக்கு அதிகாரமும் இருக்கு. யோசிச்சு பாருங்க. ஒரு மனுஷனுக்கு பெரிய வல்லமை இருக்கலாம், பவர் இருக்கலாம். எங்க வீட்டுக்கிட்ட ஒரு ஜிம்ல போயிட்டு வந்து அப்படியே உடம்பெல்லாம் பயங்கரமா இருக்கும், ஹைட் இருப்பாரு. அந்த ஆள் நினைச்சா என்ன தள்ளினோ என்ன தலையை பிடிச்சி திராட்சை ரசிக்கிற மாதிரி நசிக்கிறலாம் என்ன. ஆனா அந்த ஆளுக்கு என் வீட்டுக்குள்ள வந்து செய்யற அதிகாரமோ அதிகாரம் இல்லை. பவர் இருந்தாலும் அதிகாரம் இல்லை இல்லைங்களா? அதே ஆனா கடவுளுக்கு என்னன்னா அது ரெண்டுமே இருக்கு. இந்த உலகத்தையே படைத்த தேவனாக சிருஷ்டிகர்த்தாவாக அவருக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு. அதை என்ன தான் விரும்புறாரோ அதை செய்யக்கூடிய வல்லமையும் இருக்கு. சில பேருக்கு அதிகாரம் இருக்கலாம், ஆனா அதுக்கு செய்யற பவர் இல்லை. கவர்மெண்ட்டுக்கெல்லாம் சில அதிகாரம் எல்லாம் இருக்குது, ஆனா அவங்களுக்கு அந்த பவர் இல்லாம இருக்கலாம். சில நேரங்கள் அந்த பண பவர், மிலிட்ரி பவர் எல்லாம் இல்லாம இருக்கலாம் இல்லைங்களா? ஆனா கடவுளுக்கு ரெண்டுமே இருக்கு. இது ரெண்டும் இருந்ததுனால அதிகாரமும் இருக்கு, பவரும் இருக்கு. தான் என்னன்னா செய்யலான்னு விட்டோம்னா அவர் தன்னுடைய மற்ற குணாதிசயங்கள்னால கட்டுப்படுத்தாம போனாருன்னா ஐயோ நீங்களும் நானும் அதமானம். யோசிச்சு பாருங்க. கடவுள் காண்டி எல்லாமே செய்ய முடியும், அவருக்கு எல்லாம் பவர் இருக்குதுன்னா அவருக்கு இரக்கம், தயவு, கிருபை, பரிசுத்தம், நீதின்னு இல்லாம இருந்துச்சுன்னா அவ்வளவுதான் இல்லைங்களா? நீங்களும் நானும் எங்க போறது? கடவுள் எல்லாமே செஞ்சிருவார். ஆனா அவருடைய மற்ற குணாதிசயங்களுக்கு விரோதமாக அவர் செயல்படுகிறது இல்லை. அது ஒரு நல்ல குட் நியூஸ் நமக்கு. அதனால்தான் பைபிள்ல பல இடங்கள்ல அவர் குணாதிசயத்தை பார்த்து தான் நம்ம நிர்மூலமாகாம இருக்கிறோம்னு. கர்த்தர் மாறாதவர், ஆகவே இஸ்ரவேலே நீங்கள் நிர்மூலமாகாம இருக்கிறீங்க. அவர் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு, உன்னை போட்டு நசுக்கி நொறுக்கி இருக்கணும். ஆனா அவர் மாறாதவரா இருக்கிறதுனால தான் நம்மள பொழைச்சிக்கிறோம் இல்லைங்களா? தன்னுடைய குணாதிசயத்துக்கு விரோதமா செய்யற பாரு. கடவுள் யோசிச்சு பாருங்க. கடவுள் சர்வ வல்லமை உள்ளவர். அவருக்கு சர்வ வல்லமை இருந்துச்சுன்னா அவர் பவரை எப்படி வெளிப்படுத்தி இருக்கிறாரு? எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? நமக்கு ஒரு பவர் இருக்கு, வல்லமை இருக்குன்னா ஏதாவது செஞ்சு தான் காட்டினா தான். எனக்கு பவர் இருக்குன்னா நான் செஞ்சு காட்டினா தான் தெரியும் இல்லைங்களா? திடீர்னு இந்த டேபிள ஒரு அடி அடிச்சா உடஞ்சாகப்பா என்ன பவர் அப்படின்ற நம்ம சொல்ல முடியும். கடவுள் தன்னுடைய பவரை வெளிப்படுத்துறதுக்கு என்ன பண்ணாராம்? அவர் எவ்வளவு எல்லையற்ற தேவன்னா அவருடைய முழுமையான பவரை வெளிப்படுத்தவே முடியாது. ஏன்னா எந்த தான் படைத்த படைப்பினங்கள் தன்னுடைய முழுமையான பவரை பார்க்கவோ அறியவோ கிரகிக்கவோ முடியவே முடியாது. இப்போ என் மகளுக்கு என்னுடைய கம்பெனி, நான் ஒரு கம்பெனியில வேலை செய்யறேன். நான் என்னுடைய பவர் என்ன, நான் குளோபல் சொல்யூஷன்ஸ், குளோபல் எம்என்சி கம்பெனியில 5 லட்சம் ஜனங்க கிட்ட இருக்கிறாங்க, 50 கண்ட்ரிஸ் இருக்குது. என் கெரியர் லெவல் என்ன தெரியுமா? அதுக்கு சொன்னா ஏதாவது புரியுமா?
என் பவர் அவளுக்கு புரிய வைக்க முடியும்னா அதுல ஓரளவுக்கு தான் சொல்ல முடியும். அதே மாதிரி கடவுள் தன்னுடைய எல்லையற்ற வல்லமையை தன்னுடைய படைப்பினங்களுக்கு காட்டுவதற்கு ஒரு துளி தான் காமிச்சார். ஆனா எவ்வளோ பவர் அவருக்கு இருக்கு. சர்வ வல்லமை உள்ளவர் அவரு, எல்லையற்ற வல்லமை உள்ளவர் அவரு. அவருடைய வல்லமையை அவர் வெளிப்படுத்தினது ஒரு துளி தான். அது இதன் மூலமா வெளிப்படுத்தி இருக்காருன்னா தன்னுடைய கிரியைகள் மூலமாக. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கடவுளுடைய குணாதிசயங்கள் பார்க்கிறோம். இப்ப அடுத்த அதிகாரங்கள்லாம் அவருடைய கிரியைகளை பார்க்க போறோம். அவர் என்ன செய்யறார், எப்பேற்பட்ட தேவன் பைபிள் வெளிப்படுத்துது, அந்த வேதம் வெளிப்படுத்துகிற தேவனுடைய கிரியைகள் என்ன. இது 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைமிங் வேர்ட்ஸா இருக்கும். இதுதான் 3 தேவனுடைய கிரியைகள்: படைப்பு, பராமரிப்பு, மீட்பு. இந்த 3லயும் அவர் எப்பேற்பட்டவர் என்பதை நமக்கு எடுத்து காட்டுகிறார். பாருங்களேன், இந்த 3லயும் அவருடைய குணாதிசயத்தை நம்ம பார்க்கலாம். அவர் சர்வ வல்லமை உள்ளவர் அப்படின்னும் போது அவருடைய வல்லமை ஒரு துளியாக இந்த படைப்புல காமிச்சிருக்கிறார். படைப்புன்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த அண்ட சராசரத்தையே படைத்து நமக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த வானம் தான் எல்லை, அதைத்தான் நம்ம பார்த்துருக்கிறோம். ஆனால் அண்ட சராசரத்தில் நாம் குடியிருக்கிற பூமி ஒரு துளி தான். எத்தனை பில்லியன் கேலக்சிஸ், அது எல்லாத்தையும் அவர் படைத்தார். என்ன அதிசயம்! எதை நம்ம படைக்கணும்னாலும் எப்படி படைச்சாரு? நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும்னா நமக்கு ஒரு மூலப்பொருள் வேணும் இல்லைங்களா? மூலப்பொருள் இல்லாமல் சமையலில் கூட ஏதாவது நீங்கள் செய்ய முடியுமா? ஒன்றும் செய்ய முடியாது. அதுக்கு டூல்ஸ் வேணும் இல்லைங்களா? பாத்திரம், ஸ்டவ் எல்லாம் வேணும். நீங்கள் போய் உக்காந்து முயற்சி எடுத்து செய்யணும், காய்கறி வெட்டணும், இல்லைன்னா ஏதாவது செய்ய முடியும்? ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் கடவுள் எவ்வளோ பவர்னா அவருடைய ஒரு பவர் ட்ராப்பை காட்டுறேன் பாரு. எப்படி காட்டுறேன்? இந்த அண்ட சராசரத்தையே நான் பண்ணேன். எதுல இருந்து பண்ணேன்னு தெரியுமா? என்னுடைய மூலப்பொருள் என்ன தெரியுமா? ஒன்னத்துலயும் எடுக்கல. ஒன்னும் மூலப்பொருளே இல்லை. ஒண்ணுமே இல்லாததுல அண்ட சராசரத்தையே படைக்கக்கூடிய சர்வ வல்லமை உள்ள தேவனப்பா நான். குழந்தைய, சின்ன குழந்தைய, அது என்னுடைய ஒரு டிராப் பவர். புரிஞ்சுக்க. என்ன டூல்ஸ் ஆண்டவரே யூஸ் பண்ணீங்க இதெல்லாம் பண்றதுக்கு? என்ன எத்தனை வகையான டூல்ஸ்? என் வார்த்தையை பயன்படுத்த எவ்வளவு முயற்சி எடுத்தீங்க, கையை காலை அசைச்சு எப்படி பயன்படுத்தினீங்க, எவ்வளவு டயர்டானீங்க இதெல்லாம் பண்றதுக்கு? வெறும் பேசுனா இதெல்லாம் ஆயிடுச்சு. அம்மா எவ்வளவு பெரிய சர்வ வல்லமை உள்ளவர். வெறும் பேச்சிலே அவர் செய்ய முடியும்னா கை கால் அசைச்சு ஏதாவது செஞ்சார்னா என்னங்க பண்ணுவார் அவரு? வெறும் உண்டாக கடவுதுன்னு சொன்ன வார்த்தைக்கே அவ்வளவு வல்லமை இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்வது? ஆல்மைட்டி காட். இந்த படைப்பு மாத்திரம் இல்லை, இந்த படைத்த படைப்பை இன்னமும் அதை சஸ்டெயின் பண்ணி மெயின்டைன் பண்ணி ஓட்டி உருண்டுகிட்டு காலங்களா 1000 வருஷ காலங்களா உருண்டுகிட்டு இருக்கு அவர் பவர் தான். அடுத்தது படைப்புல மாத்திரம் இல்லை, பராமரிப்புல அவருடைய பவரை பார்க்கிறோம். இந்த உலகத்துல எல்லாத்தையும் அவர் படைச்சு ஏனோ தானோன்னு விட்டுறல. எல்லாத்தையும் ஒவ்வொரு அணுவும் பெரிய காரியத்துல இருந்து சிறிய காரியத்தை வரைக்கும் தன்னுடைய கட்டுப்பாடுக்குள்ள தன்னுடைய நோக்கங்களை நிறைவேற்றும் படிக்கத்தான் அவர் செய்யறார். எதுவுமே போறதில்ல. உங்களுக்கு தெரியுமா அவர் எந்த அளவுக்கு இந்த உலகத்துல கண்ட்ரோல் பண்றாருன்னா, ஒரு மரத்துல இருந்து ஒரு இலை அது காஞ்சி எப்போ கீழே உழுவணும், அது கீழே உளுந்து எந்த இடத்துல உழுவணும், அது காஞ்சி துளா போகும்போது ஒவ்வொரு தூளும் எந்த இடத்துல போகணும், என்னவா மாறணும், எல்லாத்தையும் அவருடைய தீர்மானத்தின்படி தான் நடக்கும். இன்னைக்கு நிறைய மழை வந்துச்சு, அவர் அனுப்புன மழை தான். நம்ம வேதம் என்ன சொல்லுது? நம்ம தலைமுடியும் அவருடைய கண்ட்ரோல் இல்லாம கீழே உழுவாதான். அம்மா எவ்வளவு பவர் இருந்தா அவ்வளவு கண்ட்ரோல் பண்ணுவார். அவருடைய படைப்புல பார்க்கிறோம் அவருடைய வல்லமை, சர்வ வல்லமை உள்ளவரப்பா. பராமரிப்புல பார்க்கிறோம். அடுத்தது வேதம் அவருடைய மிகப்பெரிய வல்லமையின் வெளிப்பாடு மீட்புல. எல்லையற்ற தேவன் தன்னுடைய மீட்புல தான் எவ்வளவு பவர்ஃபுல்னு காமிச்சார். இதெல்லாம் அவருடைய கிரியைகள்ல அவர் யாருன்னு காட்டுறார். எப்படி தான் திரியேக தேவனாய் இருந்தாலும் அந்த திருத்துவத்தில் இருக்கிற 2வது நபரை முழுமையான மானிடத்தையும் முழுமையான தெய்வீகத்தை கொண்டவராக இந்த பூமியில் வந்து பாவ பரிகாரம் செய்து அவரை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பி அவர் மூலமாக பாவத்தில் மரித்திருந்த மக்களுக்கு நித்திய மீட்பை கொடுக்கிற அந்த வேலை இருக்கே, அது கிரேட்டஸ்ட் டிஸ்பிளே, மிகப்பெரிய வெளிப்பாடு கடவுளுடைய பவர்.
வேதம் அதனால தான் ஒரு பாவியை, செத்த பாவியை, பாவத்தில் மரித்த பாவியை ஒரு மறுஜென்மம் கொடுக்கிறது தான் கடவுள் மிகப்பெரிய பவர். எத்தனையோ உலகங்களுக்கு உருவாக்குறத விட பெரிய பவர் ஒரு ஆத்துமாக்கு அவர் மறுஜென்மம் கொடுக்கறது தான். உங்களுக்கு தெரியுமா? த கிரேட்டஸ்ட் டிஸ்பிளே. ஆகவே கடவுளுடைய பவரை பார்க்கிறோம். ஒரு சர்வ வல்லமை உள்ள தேவன் தான். அது நம்ம தெரிஞ்சுக்கணும். இது படைப்புல, பராமரிப்புல, மீட்புல ஒரு பவரை பார்க்கிறோம். யோபு 26:14 என்ன சொல்லுது தெரியுமா? இந்த கிரியைகள்லாம் என்ன பண்ணாராம் தெரியுமா? அவருடைய பவரை ஒரு டிராப் அப்படி துளிய போட்டு போனாராம். பிரெட் கிரம்ஸ்னுவோம். நம்ம பிரெட்டை சாப்பிட்டோம்னா கீழே சாப்பிடும்போது துளி கீழே கீழே உளுந்துரும் இல்லைங்களா? சின்ன சின்ன துளிகள். அந்த அவருக்கு இருந்த பவர்ல உளுந்த ஒரு துளி தான் இந்த பூமி, படைப்பு, பராமரிப்பு எல்லாமே. அம்மாடி எவ்வளோ பவர் அவர். ஆபக்குக்கு 3 எப்படி சொல்லுதுன்னா, அவரு தேசங்களை பார்த்தா நடுங்குதான், பூமி மலையெல்லாம் அலர்தான், அப்படியே எல்லாமே சுக்குநூறா சதர்தான், எரிமலை வருதான். அதெல்லாம் அவரெல்லாம் காமிச்சாலும், அவ்வளோ இது காமிச்சாலும் அந்த பாஷை எப்படி போட்டிருக்கு தெரியுமா? இதெல்லாம் அவருடைய பவர் என்னவோ மறைக்கிற மாதிரி இருக்குங்க. இது என்னங்க சொப்பு வச்சுக்கிட்டு விளையாடுறாரு? அவர் எவ்வளவு பெரியவருங்க. இந்த சின்ன பொம்மைங்களை மனுஷருங்கிட்ட என்னங்க விளையாடிக்கிட்டு பூமியை படைச்சுக்கிட்டு அவர்னால எவ்வளவு பண்ண முடியும்னு. அப்புறம் எவ்வளவு பெரியவர்னு யோசிச்சு பாருங்களேன். ஆபக்குக்கு சொல்றாரு, இந்த படைப்பு இதெல்லாம் அவர் பூமியெல்லாம் பண்ணது அவர் பவரை மறைக்குதான். சொப்பு வச்சு எவ்வளோ பெரியவர் போய் சின்ன சின்ன இடத்துல சொப்பு வச்சு விளையாடுற மாதிரி வேலை பண்ணிக்கிட்டு இருக்கிறாருன்னு தான். அப்பாடா எவ்வளோ பெரிய பவர் இருக்கும் அவருக்கு. யோசிச்சு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அவர் தாங்க எல்லாத்துக்கும் மூலம். தி சோர்ஸ் ஆஃப் ஆல் பவர். எங்க இருக்குங்க பேட்டரி வருது எல்லாத்துக்கும்? இங்க ஒரு கரண்ட் இருக்கு, அங்க 220 வோல்ட்ஸ் தான். அங்க கையை வச்சாவே குரு நான் எங்கேயோ போய் விழுவேன். வெளியில கம்பம் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு, அதை தொட்டா எங்க போய் விழுவேன் இல்லைங்களா? அப்படியே இதாயிருவோம், நம்ம அப்படியே இழுத்து நம்ம இதாயிருவோம். நம்ம சிட்டிக்கெல்லாம் பெங்களூர்ல இருந்து ஒரு இடத்துல இருந்து பவர் வருது, அங்க போய் ஒரு கம்பத்துல வச்சோம்னா என்ன பவர் இருக்காங்க. ஆனா கரண்டே உற்பத்தி ஆகுற ஒரு இடத்துல போய் வச்சீங்கன்னா எலும்பு கூட தூளாயிரும் இல்லைங்களா? சாம்பலத்தான் ஆயிடுவோம். யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்தை எல்லாமே அசையுது. ஒவ்வொரு கிரகங்களும், பிளானட்ஸும், அண்ட சராசரமே ஆடி அசையுது. சமுத்திரங்கள் பிறந்து கர்ஜிக்கிறது. ஒவ்வொன்றும் என்ன சத்தம், என்ன பவர். அதுக்கு எல்லாத்துக்கும் பேட்டரி, அதுக்கு எல்லாத்துக்கும் சோர்ஸ். அண்ட சராசரம் செயல்படுறதுக்கே அவர்கிட்ட இருந்து வருதாமே. அப்ப எவ்வளவு பவர் அவருக்குங்க. அதுல அவர்கிட்ட இருந்து வருகிற ஒரு துளிதானா இதெல்லாம். ஆகவே சர்வ வல்லமை உள்ள தேவன்னா நம்ம இதை சிந்திச்சு பார்த்து நம்ம நேரமே போறது தெரியாது. இதுல என்ன படிச்சுக்கணும்? இதெல்லாம் வெறும் படிச்சுட்டு போறது மாத்திரம், சில பாடங்களும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் இல்லைங்களா? முதலாவது நம்ம தாழ்மையை படிச்சுக்கணும். நம்ம வாழ்க்கையில நமக்கு ரொம்ப பெருமை வர்றதுக்கே கடவுளை ஆழமாக உயர்வா சிந்திக்காதனால தான். அந்த பெருமை தான் நம்மளை அழிக்கிறது. யோசிச்சு பாருங்களேன், பெருமை உள்ளவனுக்கு தேவன் கிருபையை கொடுக்க மாட்டார். வாழ்க்கையில கிருபை இல்லை, அது இல்லை, இது இல்லை, பொறுமை இல்லைன்னா பெருமை மேஜர் ப்ராப்ளம். அதான் நான் அதை செஞ்சிருவேங்க, இதை சாதிச்சிருவேங்க, எனக்கு எவ்வளவு அனுபவம் தெரியுமா, எத்தனை வருஷங்க தெரியுமா, நான் எங்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கேன்னு தெரியுமா. நீங்க இந்த நேரத்துல இந்த கையை உயர்த்தணும்னா அந்த கையை உயர்த்துறதுக்கு பவர் அவர்கிட்ட இருந்து வந்தாதான். இங்க இருந்து இப்ப பார்த்து இந்த ஜூம்ல உட்காந்துக்கிட்டு இருக்கு, உங்க ஹார்ட் உள்ளுக்குள்ள அடிக்குதுன்னா அதுக்கு பவர் அவர்கிட்ட இருந்து தாங்க வருது. உங்க ஹார்ட்டுக்குள்ள ஹார்ட் வேலை செய்யுதுன்னா அதுக்கு பவர் அவர்கிட்ட இருந்து தான் வருது. யோசிச்சு பாருங்க, தி சோர்ஸ் எல்லாத்துக்கும் மூலம் அந்த தேவன். அவர் இல்லாம நம்மளால என்ன செய்ய முடியும்? சர்வ வல்லமை உள்ள தேவன். எல்லாமே நமக்கு அவர் தான் கொடுத்துருக்கிறார். அவர் காண்டி நம்ம கொடுத்தது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாருன்னா அந்த இடத்துல என்னவா மிஞ்சம்? கொஞ்சம் மணல் தான் மிஞ்சம், மண்ணு தான் மிஞ்சம். நீங்க அவ்வளவுதான், நீங்களும் நானும். அந்த மணல் கூட அவருடைய மணல். என்ன நம்ம அவருக்கு முன்னாடி? யோசிச்சு பாருங்க. இது தாழ்மையை கற்றுக் கொடுக்கணும். ரெண்டாவது, அவரை நம்புறதுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கணும். நீ ஆளும் தெய்வம் அல்ல, சர்வ வல்லமை தேவன் இல்லை, நீ பூச்சி என்று அறி. நான் ஒன்னும் இல்லை ஆண்டவரே. அதை செஞ்சிருவேன், இதை செஞ்சிருவேன். நம்முடைய பிரச்சனை அதானே.
சில நேரங்கள் அதுதான் ரொம்ப கவலை, ரொம்ப பயம், ரொம்ப ஒரு எறும்பு ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்கிறோம். நான் என்ன பண்ணுவேன், அது பண்ணுவேன், இது பண்ணுவேன், எனக்கு வயசாகிட்டு இருக்குது, அந்த மாதிரி தான் நம்ம. எனக்கு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை ரொம்ப கவலைகளை நம்ம இருக்கிறதுக்கு என்ன தெரியுமா, ஆபிரகாம் அப்படி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாராம். எனக்கு ஆண்டவரே வயசாச்சு, எனக்கு ஒரு பிள்ளையும் பிறக்கல, இன்னமே என்ன நடக்க போகுது, நீங்க என்ன செய்ய போறீங்க? ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் எல்ஷடா என்று நீ அறியணும் அப்பா, என்னால முடியாதது ஒன்றும் இல்லை, உன் சூழ்நிலையின் அடிப்படையில் செயல்படுகிற தேவன் அல்ல நான், என்னால் முடியாதது ஒன்றும் இல்லை. அவர் நம்பலாங்க. நீங்க எந்த நிலையில இருந்தாலும் சரி, உங்களால செய்யாம முடியாம இருக்கலாம். அதை எப்படி செய்வேன், இதை எப்படி அதை நட்டுவேன், இதெல்லாம் இவ்வளவு நாள் நீங்க நட்டுட்டு வந்துட்டீங்களா? அவர் செஞ்சதுனால தான். இன்மட்டும் காத்த தேவன் காப்பார். அவரை நம்புங்க. இந்த குணாதிசயங்கள்லாம் பர்சனலா நம்ம பயன்படுத்திக்கணும் இல்லைங்களா? இது நம்ம பலவீனமான நேரங்கள்ல இந்த குணாதிசயத்தை சிந்திச்சு பாருங்க. எனக்கு என்ன ரொம்ப கேட்பாங்க, நான் ஃபுல் டைம் வேலை பார்க்குறேன், எவ்வளோ பயங்கரமா வேலை இருக்கும், பல நாடுகள் வேலை இருக்கும், குடும்பம் இருக்குது, ஃபேமிலி இருக்குது, பல ஒரு சில நேரங்கள் ஸ்கூலு ஒரு நடத்துகிறோம், அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, வாரத்தில் 3 பிரசங்கம் தயார் பண்ணணும், வாரத்தில் மென் மீட்டிங்கு, பெண்கள், இது முடிஞ்சு பெண்கள் மீட்டிங் இருக்குது, வாலிபர் மீட்டிங் இருக்குது. இதெல்லாம் எப்படிங்க முடியுதுன்னா சில நேரங்களில் உயிர் தான் போகுது. ஆனால் என்னுடைய பலத்துக்கு சில பேர் கேட்பாங்க, எங்கெங்க உங்களுக்கு டைம் கிடைக்குது, எனர்ஜி கிடைக்குது? நானும் உங்களை மாதிரி தான் சாதாரணமாக இருந்தேன். என்னுடைய எனர்ஜிக்கு ஊக்கத்துக்கு ரகசியம் என்ன தெரியுமா? நான் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை தேவன் எனக்கு அறிஞ்சு உணர்ந்திருக்கிறதுனால தான். சில நேரங்களில் நான் அவர் அந்த தேவன் நீங்களும் அறிஞ்சீங்கன்னா இப்போ செய்யறத விட 10 மடங்கு உங்களால செய்ய முடியுங்க. சாதாரணமா நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறத விட 10 மடங்கு காரியங்களை நம்மளால சாதிக்க முடியும். நம்ம தேவன் யாருன்னு நம்ம அறிஞ்சோன்னா, அது ஆழமா நம்ம அறியறதில்ல. சில நேரம் எனக்கும் வீக்காகி டயர்டாகி வரலாம், டென்ஷன் வேலை. சாட்டர்டே சண்டே வந்தா என்ன பண்றது, சாட்டர்டே சண்டே தான் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா தலைக்கு மேல வேலை, 3 பிரசங்கம், சண்டே காலையில மாலையில ஃபுல்லு பிரசங்கம். எங்க ரொம்ப டயர்டாகி படுத்துட்டு, ஆண்டவரே நான் பலவீனமா இருக்கிறேன், ஆனா நான் ஆராதிக்கிற தேவன் எனக்கு பலன் கொடுங்க, யுவர் ஆல்மைட்டி காட், யுவர் ஆல்மைட்டி காட் இல்லைங்களா? அது அப்ப என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால் என்னால் எல்லாம் செய்ய முடியும். அதை நம்ம ஒண்ணு பார்க்கிறோம். ஓகே, சர்வ வல்லமை உள்ள தேவன், இறையாண்மை உள்ள தேவன், இதை நம்ம பாருங்க. நம்ம இதை பத்தி நிறைய படிக்க போறோம். இது நான் சுருக்கமா இருக்கிறேன். தேவன் இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் சத்தியம். நம்ம ஊர்ல யாருக்குமே இதெல்லாம் சொல்லியே கொடுக்கறது இல்லை, இறையாண்மை உள்ள தேவன் பார்க்கறது இல்லை. ஏன்னா இப்போ பாஸ்டர் இதெல்லாம் சொல்லி கொடுத்தோம்னா பாஸ்டர்ஸ் அவங்க பவரை இழந்துருவாங்க, ஊழியக்காரங்க அவங்க பவர்லாம் போயிடும் இல்லைங்களா? கடவுளுடைய பவரை போப் மாதிரி அவங்க எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கடவுள் தான் இறையாண்மை உள்ள தேவன் சீர்திருத்தவாதிகள் நம்ம கற்றுக் கொடுத்தாங்க. வேதம் சொல்லுகிற ஒரு உண்மை, நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார்னு சங்கீதம் 115 சொல்லுது. அவர் தான் ஆளுகிறவர், அவருடைய சித்தத்தின் படித்தான் இந்த உலகத்துல எல்லாத்தையும் செய்கிறார். இந்த உலகத்துல எல்லாமே அவர்னால தான் நடக்குது. நன்மையும் அவர்னால, தீமையும் அவர்னால, செழிப்பும் அவர்னால, தரித்திரமும் அவர்னால, பெரிய காரியங்கள் சின்ன காரியங்கள் எல்லாமே அவருடைய கட்டுப்பாடு மிஞ்சி வாழ்க்கையில ஒரு அணு கூட அசையாது. He is a sovereign God. சின்னதுல இருந்து பெரியது வரைக்கும் அவர் தாங்க எல்லாத்தையும் செய்து வருது. வெறும் நல்லது மாத்திரம் இல்ல, கெட்டதும் இந்த உலகத்துல அவரை மிஞ்சி அவருக்கு அனுமதி இல்லாம இந்த உலகத்துல நடக்கிறது இல்லை. அது தெரியுமா உங்களுக்கு? இந்த ஊர்ல எல்லாம் பிசாசு செஞ்சிடுது. பிசாசு போய் யோபுவை தொடணும்னாவே அவர் பெர்மிஷன் எல்லாம் போக முடியாது, தெரியுமா? அவர் தான் இந்த உலகத்துல எல்லாத்தையும் அவர் கட்டுப்படுத்துகிறார். அந்த காரியங்களை, ஏன் தீமையான காரியங்களை, பாவமான காரியங்களையும் அவர் அனுமதிக்கிறார். அந்த காரியங்களை தன்னுடைய நோக்கத்துக்காக பயன்படுத்துகிறார். அவரை மிஞ்சி இந்த உலகத்துல ஒன்றும் நடக்காது, தெரியுமா உங்களுக்கு? அது வேதத்தில் திருப்பி பார்க்கிறோம். யோசேப்புல வாழ்க்கையில என்னென்னோ நடந்துச்சு, என்ன விட்டு போயிட்டாங்க, அதை நட்டாங்க, அண்ணனுங்க இப்படி பண்ணிட்டாங்க, அங்க இங்கன்னு வாழ்க்கையே குழம்பித்தான் போச்சு. யோசேப்பு கடைசியில பார்த்துட்டு நீங்கள் எல்லாம் தப்பு செஞ்சீங்க, தேவன் அதை நன்மைக்கு மாத்தினார். இயேசு கிறிஸ்துக்கு நடந்த அநியாயங்களா, கொடுமைகளா, வேதனைகளா எத்தனை நடந்துச்சு. அதையே பயன்படுத்தி என்னன்னா செஞ்சாங்க மனுஷங்க, என்னன்னா செய்யுங்கயா, இது எல்லாத்தையும் வச்சு என் நோக்கத்தை நான் நிறைவேற்றிக்குவேன், நீங்க என்னன்னா பண்ணுங்க. அவ்வளோ சாவரன்,
அவ்வளோ பெரியவருங்க அவரு. அதை இயேசு கிறிஸ்துக்கு என்னென்னவோ நடந்தாலும் அவருடைய மரணத்தையே வச்சு, அவருடைய அநியாயம், அவருக்கு செஞ்ச அநியாயத்தையே வச்சு இந்த உலகத்துக்கு ரட்சிப்பை வாங்கி கொடுத்தார். இந்த உலகத்துல எதுவுமே விபத்தாக ஏனோ தானோ நடக்கிறது இல்லை. எல்லாமே உங்க வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையிலையும் நீங்க எங்க பிறந்தீங்க, எங்க வாழ்றீங்க, எத்தனை நாள் வாழ போறீங்க, யாரு திருமணம் செஞ்சுக்கணும், எத்தனை நாள் இந்த உலகத்துல உயிரோடு இருக்க போறோம், எந்த நிலையில இந்த சமுதாயத்துல நம்ம வாழ போறோம், எல்லாமே அவர்னால் கட்டுப்படுத்தப்படுகிறது. இது ஆழமான சத்தியம். நீங்க உங்களுக்கு பத்தி எனக்கு தெரியாது. நான் ரொம்ப டென்ஷன் பார்ட்டின்னுவாங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ். ஐயோ ஏதாவது ஒன்று நடந்துருச்சுன்னா போதும், மேலேயும் கீழேயும் குதிக்கிறதான் வேலை. ஐயோ இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, அப்படி. இப்போ பார்த்தீங்கன்னா வேற ஆள் மாதிரி இருப்பேன் நான். காம், சமாதானம், எந்த நேரத்துலையும் அவசரம் இல்லை, பொறுப்பா, அவசரம் உணர்ச்சி வசப்படமா பொறுப்பா யோசிச்சு, நம்ம தப்பான முடிவுகள் எடுக்கக்கூடாதுன்னு காமா யோசிச்சு முடிவெடுத்து வாழ்க்கையில கொஞ்சம் உருப்படுறோம். ஏன் முதல்ல அப்படி நான் இருக்கலைங்க. ஏன் நான் ஆராதிக்கிற தேவன் இறையாண்மை தேவன். வாழ்க்கையில என்ன நடந்தாலும் அவர் மிஞ்சி ஒன்றும் நடந்துறாரு. அவருடைய சித்தம் இல்லாம வாழ்க்கையில ஒன்றும் நடக்காது. என்ன ஒரு அமைதல், சமாதானம் அது கொடுக்கும் தெரியுமா? என்னத்தான் கஷ்டமான சூழ்நிலை இயேசுக்கு நடந்ததை விடவா ஒரு அநியாயம் நம்ம வாழ்க்கையில நடந்துட முடியும்? நீங்க கடவுளுடைய பிள்ளையா இருந்தா உங்க வாழ்க்கையில நடக்கிற எல்லாமே இந்த இறையாண்மை தேவன் அவருடைய நோக்கத்துக்காக அனுப்புறார். அவர் தான் அதுக்கு இன்சார்ஜ். ஏன் இந்த உலகத்துல எல்லாமே அவர் கண்ட்ரோல்ல தாங்க இருக்கு. ஏங்க சில பேர் இந்த உலகத்துல வைரமா இருக்கிறாங்க, சில பேர் குள்ளமா இருக்கிறாங்க, சில பேர் பணக்காரா இருக்கிறாங்க, சில பேர் ஏழையா இருக்கிறாங்க, சில பேர் சுகமா இருக்கிறாங்க, சுகவீனமா இருக்கிறாங்க. நம்ம செகண்டரி காசஸ் தான் பார்க்கிறோம். ரெண்டாவது காரணங்கள், சாதனங்களை பார்த்து தான். இதனாலதான் அவன் படிச்சான் ஒழுங்கா இருக்கிறான், அவன் உழைச்சான் ஒழுங்கா இருக்கிறான். ஆனா அவனுக்கு படிக்கும்படி அறிவு கொடுத்தது யாரு? அவனுக்கு உழைக்கும்படி அறிவை கொடுத்து உழைப்பு பலத்தை கொடுத்தது யாரு? அவன் முன்னேறும்படிக்கு வாய்ப்புகளை கொடுத்தது யாரு? அந்த மூல காரணத்தை நம்ம பார்க்கறது இல்லையே. இதுக்கு பின்னாடி எல்லாம் இருந்து அவர் தாங்க நிகழ்த்துறாரு. இறையாண்மை உள்ள தேவன், குயவன் அவர் தான். நம்ம எல்லாம் மண்பாண்டங்கள். ஒன்ன சின்னதா பண்றாரு, ஒன்ன பெருசா பண்றாரு. ஏன் பண்ணேன்னு அவர்கிட்ட கேட்க முடியாது. அவர் இறையாண்மை உள்ள தேவன். மனுஷனுடைய அகங்காரம் பெருமை அவனுக்கு என்ன பண்ணியிருக்குன்னா, நான் தான் இறையாண்மை உள்ளவன், என் வாழ்க்கை என் கையில தான் இருக்குது, நான் தான் பண்ணிடுறேன், நான் தான். ஒரு மென்டல் கேஸ் மாதிரி மனுஷன் ஆயிட்டுறான். அந்த மாதிரி தான் நேபுகாத்நேசர் இருந்தார் இல்லைங்களா? அந்த இதெல்லாம் பாபிலோனை பார்த்து இதெல்லாம் என் கைகள் படைஞ்சது இல்லையா அப்படின்னா என்ன பண்ணார்? அவட 7 வருஷம் கழுத பண்ணி புள்ள துண்ண வச்சார். இந்த பாடத்தை நம்ம கத்துக்கிற வரைக்கும் நம்மளும் புள்ள துண்ண வைப்பார். அதுக்கப்புறம் அந்த வசனம் சொல்லுது, தானியேல் 4:34, அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத்நேசர் ஆகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து பார்த்தேன், என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. மென்டல் கேஸ் இப்பதான் சரியாச்சு. இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் மென்டல் கேஸ் தான். என்ன நான் பண்ணிடுவேன், நான் சாதிச்சிருவேன், நான் பண்ணிடுவேன். அது அப்படித்தான். ஏன் அனுபவம் அதுக்கு தான் பொறுமை இருக்கிறது இல்லை, தாழ்மை இருக்கிறது இல்லை. இந்த மென்டல் கேஸ் என்ன பண்ணாரு? அப்படித்தான் நினைச்சிட்டு இருந்தான். அவனை கழுதாக்கி புல்லு தொண்டுன்னு விட்டார். அவன் அப்புறம் தான் படிச்சுக்கிட்டான். மென்டல் கேஸ் பல வருஷங்களுக்கு அப்புறம் சரியாச்சு. அப்புறம் அவன் என்ன சொல்றான் தெரியுமா? என் புத்தி திரும்பி வந்தது, அப்பொழுது நான் உன்னதமானவரை ஸ்தோத்தரித்தேன். உன்னதமானவரை நம்ம உன்னதமானவரே பார்க்கறது இல்லை. நமக்கு எப்போ புத்தி, அது வரைக்கும் பெருமை, வெறும் மேல்பாரிய ஸ்தோத்திரம் ஆண்டவர் அதுக்கெல்லாம் ஒன்றும் கம்மி இல்லை. ஆனா அதுல வெறுமையா சொல்றது இல்லை, அதை உணர்ந்து நீங்க எவ்வளவு பெரியவர், நீங்க இல்லைன்னா நாங்க என்ன ஆண்டவரே, என் உன்னதமானவரை ஸ்தோத்தரித்தேன், என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன். அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம். அவர்தான் இறையாண்மை உள்ள தேவன். அவருடைய ராஜ்யம் தலைமுறைக்கும் இருக்கும். பூமியில் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள். அவர் தமக்கு சித்தமானதவைகளை வானத்தின் சேனைகளிலும் பூமியின் குடிகளிலும் நடத்துகிறார். அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை. அவர் இறையாண்மை உள்ள தேவனுங்க. இது என்ன நம்ம கற்றுக் கொடுக்கணும்? இதுவும் ஒரு பாடம். நன்றியை கற்றுக் கொடுக்கணும். நீங்க நல்ல சுகத்துல இருக்கீங்களா? நல்ல வசதியில் இருக்கீங்களா? நல்ல நிலைமையில் இந்த உலகத்துல இருக்கீங்களா? எதுக்கு தெரியுமா காரணம்? அதுக்கெல்லாம் நான் உஷாரா இருந்தேங்க, நான் எவ்வளவு உழைச்சேன், எவ்வளவு படிச்சேன், இந்த சோம்பேறியா இருக்குல்லன்னு உங்க மைண்ட்ல ஒரு பிளாக் வந்தா
ரொம்ப பெருசு இல்லை, சின்னதா ஒரு ரத்தம் கட்டி வந்தா எவ்வளவு பெரிய பைத்தியம் ஆயிடுவீங்க தெரியுமா நீங்க? அந்த மைண்டை உங்களை காத்து ஒரு உழைக்கணுன்ற உழைப்பை கொடுத்து உங்களை உயர்த்துறது யாருங்க நம்மளை வித்தியாசப்படுத்துறாங்க? நம்ம இன்னைக்கு சுகமா இருக்கணும்னா அதுக்கு ஒரே காரணம் நம்முடைய புத்திசாலித்தனமோ நம்முடைய உழைப்போ, அந்த உழைப்பின் சாதனை உழைப்பை கொடுத்தவரே அவர் தானே. நன்றி. நம்ம யாராவது கொஞ்சம் நல்லா இருக்கிறோம், இதா இருக்கிறோம், வசதியா இருக்கிறோம், ஏதாவது நல்ல இந்த வாழ்க்கையில இருக்குன்னா அதுக்கு அவர் தான் காரணம் இல்லைங்களா? ஏன்னா இறையாண்மை இறக்கும். ஏன் நம்மள சோம்பேறியா பண்ணியிருக்கலாம், கை கால் இல்லை கண் இல்லாதவங்களா பண்ணியிருக்கலாம், நம்மள முட்டாளா தத்தியா பண்ணியிருக்கலாம் சில நேரங்கள்ல இல்லைங்களா, வியாதியா நம்மள பண்ணியிருக்கலாம். அதெல்லாம் நம்ம இல்லாம இன்னைக்கு நல்லா சிந்திக்கிறவர்களாக நாங்கள் ஒரு ஸ்கூல் நடத்தணும். அந்த சின்ன சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் மைண்ட் பிளாக், டவுன் சிண்ட்ரோம் எல்லாம் ஏன் அவங்க அப்படி இருக்காங்க? நம்மளோடைய இறையாண்மை தேவன், அது ஒண்ணுதான் காரணம் இல்லைங்களா? ஆண்டவரே நான் இருக்கிறேனே, இப்படி இருக்கிறேனே, அது காரணம் நீங்க. நான் உழைச்சி ஏதாவது இன்னைக்கு வந்துச்சுன்னா அதுக்கு காரணம் நீங்க. இறையாண்மை உள்ள தேவன் ஸ்தோத்திரம். இந்த இறையாண்மை உள்ள தேவன் ரட்சிப்புலயும் அவர் இறையாண்மை உள்ளவர். ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுறான்னா அவர்னால தான் ரட்சிக்கப்படுறான். அந்த இறையாண்மை உள்ள தேவனை நம்ம கேள்வி கேட்க முடியாது. ஓகே, அடுத்த குணாதிசயம், தேவன் சர்வ வல்லமை உள்ளவர், தேவன் இறையாண்மை உள்ளவர், அவருடைய கட்டுப்பாடு இல்லாம ஒன்றும் நடக்காது, அவர் தான் ஆளுகிறார். மூன்றாவதாக சுருக்கமாக அவர் மிகவும் ஞானம் உள்ளவர். பாருங்களேன், இதுக்கே நமக்கு நேரம் ஆயிடுச்சு. மிகவும் ஞானம் உள்ளவர். ரோமர் 11:33 இப்படி ஆரம்பிக்குது. அப்படின்றார், வாயை திறக்கிறாரு பவுல். தேவனுடைய ஐஸ்வர்யமும் ஞானமும் அறிவை என்பவைகள் ஆழம் எவ்வளவா இருக்கிறது. எவ்வளோ ஞானம் உள்ளவர். அவர் ஞானத்தை யோசிச்சோன்னா நீங்க எப்பயாவது வாயை திறந்துருக்கீங்களா அவருடைய ஞானத்தை பார்த்து? ஏன்னா பரிபூர்ண ஞானம் அவருக்கு தான். வேதம் என்ன சொல்லுதுன்னா அவர் ஒருவரே ஞானம் உள்ளவர். அவர் எந்த அளவுக்கு ஞானம் உள்ளவர்னா 1 கொரிந்தியர் 1:25 சொல்லுது, தேவனுடைய பைத்தியம் எண்ணப்படுவது மனுஷருடைய ஞானத்திலும் அதிக ஞானமாய் இருக்கிறது. என்ன பாஷை பாருங்களேன், வேதத்தின் பாஷையே அதிசயம். ஒருவேளை கடவுள் பைத்தியமா ஏதோ செய்யறாருன்னு வச்சுக்குவோம், சும்மா பைத்தியமா ஏதோ செய்யறாருன்னு வச்சுக்குவோம். அவர் அந்த பைத்தியமா அறிவில்லாம செய்யறதே இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷர்களுடைய ஞானத்தை விட பெருசா ஞானம் உள்ளதான். அப்பனா அவர் எவ்வளவு ஞானம் உள்ளவரா இருப்பாரு? பைபிளுடைய லாங்குவேஜ் பாருங்களேன், அவர் பரிபூர்ண ஞானம் உள்ளவர், அவர் ஒருவரே ஞானம் உள்ளவர், எல்லா ஞானத்துக்கும் ஊற்றானவர் அவர் தான். அந்த ஞானத்துல தான் அவருடைய ஞானம் எங்க வெளிப்படுது? அவருடைய படைப்புல வெளிப்படுது இல்லைங்களா? எவ்வளவு ஞானமா 6 நாள்ல என்னங்க பண்ண முடியும் நம்மனால? ஒரு டாய்லெட்ல கத்த முடியாது நம்மனால. அந்த சராசரத்தையே ஞானத்துல எப்படி பண்ணி இருக்கிறாரு, எவ்வளவு ஞானம். அவருடைய ஞானம் தவறா போவாது. அவருடைய ஞானம் இன்னும் அதிசயமா எங்க வெளிப்படுது தெரியுமா? பராமரிப்புல வெளிப்படுது. படைப்பு, அவருடைய 3 கிரியைகள், படைப்பு, பராமரிப்பு. இதுல யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு அவர் ஞானம் உள்ளவனா. போங்கயா பாவிகளே போங்க, எல்லாரும் போய் உங்க இஷ்டத்துக்கு எனக்கு விரோதமா என்னென்ன செய்யணுமோ செய்யுங்க, போங்க. தேசங்கள் அவருக்கு விரோதமா கொந்தளிக்குதுன்றது. எல்லாரும் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு, இந்த கவர்மெண்டா பிஜேபி கவர்மெண்ட் என்னன்னா நீங்க பண்ணுங்க. ஆனா எவ்வளவு ஞானம், அவங்க என்னன்னா தான் பண்ணாலும், எவ்வளவு பாவகரமான காரியங்கள் பண்ணாலும் அது எல்லாத்தையும் பயன்படுத்தி அவர் சித்தத்தை நிறைவேற்றிக்குவார். என்ன ஞானங்க, எப்படிங்க? நம்ம யாருக்காவது நம்ம சொல்ற பாதி பண்ணியான்னு பண்ணாவே நம்ம பிளான் நிறைவேற மாட்டேங்குது. உலகத்துல இருக்கிற எல்லாருமே அவருக்கு அகேன்ஸ்டா பண்ணாலும் பரவாயில்லையா, அது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி அவர் பிளான் அவர் ஃபுல்ஃபில் பண்ற அளவுக்கு ஞானம் உள்ள தேவன். என்ன இதெல்லாம் பார்த்து தானே மெச்சு தம்மாடி என்ன ஞானம் அவருக்கு. அவருடைய மிகப்பெரிய ஞானம் எங்க வெளிப்படுது தெரியுமா? மீட்புல தான் வெளிப்படுது. நமக்காக நம்மளை மீட்கணும் என்பதற்காக அவர் ஒரு வழியை பண்ணாரு பாருங்க. ஒரு பக்கம் அவருடைய இறக்கம், ஐயோ மனுஷன் பாவி நரகத்துக்கு போவான் வேதனைப்படுவான். இன்னொரு பக்கம் ஒரு நீதி, இல்ல அவன் பாவம் செஞ்சிருக்கிறான் அவன் நரகத்துக்கு தான் போகணும். 2 பேரும் சண்டை போடுற மாதிரி. இல்ல இறக்கம் காட்டணும், இல்ல அவனை நரகத்துக்கு போடணும். இது 2 போராட்டங்களும் ஆகிட்டு இருக்கு. நரகம் போகணும். அதுக்கு நடுவுல நின்னுச்சோன்னு அவருடைய ஞானம் நின்னுச்சு. நான் சொல்றேன் இதுக்கு விடை என்ன மிகப்பெரிய ஞானமா ஒரு வழி அது சொல்லுச்சு. அந்த பாவி மனுஷனை காப்பாத்துக்கிறதுக்கு ஒரே வழி என்ன? திருத்துவத்தில் இருக்கிற 2வது நபராகிய இயேசு கிறிஸ்து
முழுமையான மனிதனாக முழுமையாக தெய்வமாக இந்த உலகத்துக்கு போய் அவர் மனுஷனாய் இருந்து மனுஷனுடைய அந்த இயற்கையிலிருந்து அந்த பாவ குற்ற நிவர்த்தி பலியாக மனுஷனுடைய பாவங்களை சுமக்கலாம். ஆனா அத்தனை பேர் பாவங்களை அவர் எப்படி சுமக்க முடியும்? அதனால தான் அவர் தெய்வமாகவும் இருக்கணும். மனிதன் என்ற பலிபீடத்தில் அவருடைய தெய்வீகம் தாங்கும் போது அந்த மனிதனாக எல்லா மனிதர்களுடைய பாவத்தை, தன்னுடைய மக்களுடைய பாவத்தை அவர் அனுபவிக்கும் போது அவருடைய தெய்வீகம் அதை தாங்கி பூரண பரிகாரம் ஏற்படுத்த முடியும்ன்ற ஞான வழி அவர் ஏற்படுத்துச்சு. கடவுளுடைய மிகப்பெரிய ஞானம் இயேசுல தான் பார்க்கலாம். முழுமையான தெய்வீகமும் முழுமையான மானிடமும். என்ன அதிசய பிறவிங்க! உலகத்திலேயே மியூசியம் பீஸ். மனுஷனாக அவருக்கு பசி வருது, கடவுளாக 5 அப்பத்தை வச்சு 5,000 பேருக்கு சாப்பாடு போடுறாரு. ஆனா அவருக்கு பசி வருது மனுஷனாக. அவருக்கு தாகம் வருது, ஆனா திராட்சை ரச தண்ணியை போய் திராட்சை ரசமா மாத்துறாரு. யோசிச்சு பாருங்க, போட்ல மனுஷன் மாதிரி அமைதலா உட்காந்து தூக்கிட்டு போறாரு. கடவுளாக தண்ணியில நடக்கிறாரு. மனுஷனாக செத்தாரு, தெய்வமாக உயிர்த்தெழுந்தார். ஒருத்தர் அகஸ்தின்றவர் சொல்றாரு, என்ன அதிசய பிறவி அவர்! தாய் இல்லாம தேவகுமாரனாக பரலோகத்தில் இருந்தாரு, அப்பா இல்லாம மனுஷகுமாரனாக பூமியில் பிறந்தார். அதிசய பிறவி. அவர்னால கிடைக்கிற மீட்பு தான் ரொம்ப அதிசயம். கடவுளுடைய அதிசயமான ஞானம் அவர் மூலமா தான் வெளிப்படுது. நமக்கு நேரம் ஆயிடுச்சு. ஒரே ஒரு பயன்பாடு இதுக்கு சொல்லி முடிக்கிறேன். கடவுள் நம்ம புத்திக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஞானம் உள்ளவருங்க. ஒருவேளை நீங்க எங்க கடவுள்கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கலாம், எனக்கு ஏன் அது நடந்துச்சு, இது ஏன் நடந்துச்சு, அதை ஏன் நடந்துச்சு. யோபுக்கு கேள்வி கேட்டார் இல்லைங்களா, எனக்கு ஏன் அப்படி பண்ணீங்க, எனக்கு ஆண்டவர் என்ன பண்ணாரு தெரியுமா, வாப்பா அப்படின்னு அதிகாரத்துல கூப்பிட்டு, கடைசி அதிகாரத்துல, நான் உலகத்துக்கு ஃபவுண்டேஷன் போடும்போது நீ எங்க இருந்த, உனக்கு சூரியனை வர வைக்கிறது எப்படி தெரியுமா, உனக்கு நைட்டு எப்படி ஆகும் தெரியுமா, இந்த கடல்ல உள்ள திமிங்கலம் இருக்குது அதுக்கு சாப்பாடு எப்படி கொடுக்கணும்னு தெரியுமா. அங்க யோபு நின்று முழிக்கிறாரு, தெரியாது 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 தெரியாது. இதெல்லாம் உனக்கு தெரியாதே, என்னுடைய ஞானம் என்னன்னு உனக்கு தெரியுமா, உனக்கு ஏன் வாழ்க்கையில் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு தெரியுமா, எல்லாத்தையும் ஆராய்ஞ்சிட முடியுமா உன்னால. இதுக்கப்புறம் முன்னாடி என்ன செய்ய போறேன், இதுக்கு பின்னாடி என்ன செஞ்சேன், உன்னை வச்சு நான் அடுத்த ஜெனரேஷன்ல என்ன செய்ய போறேன்னு தெரியுமா, பின்ன எனக்கு கஷ்டம் வந்துச்சு நீ என்ன கேள்வி கேட்கிற. நம்மளும் அப்படித்தான் முட்டாளுகளா ஆயிடுறோம். நம்ம வாழ்க்கையின் சூழ்நிலை ஏன் இருக்குதுன்னு நம்ம ஆண்டவர்கிட்ட, ஐயோ என்ன கஷ்டங்க, என்ன பிரச்சனைங்க, ஏங்க இப்படி எல்லாம் நடக்குதுன்னு. நம்மளை ஆளுகிற தேவன், நம்மளை படைக்கிற அவர் செய்கிறதெல்லாம் நன்றாய் முடியாதோ. உங்க வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி, கடவுளுடைய பிள்ளையா இருந்தா அவருடைய ஞானத்தை நம்பி இருங்க. அவருடைய ஞானம் என்ன அதிசயமா காரியங்களை செய்யும் நமக்கு தெரியாது. சில நேரங்களில் கஷ்டம் தான், அது நம்ம நல்லதுக்கு தான் செய்யறார். அவர் ஞானமுள்ள ஒருவரே ஞானமுள்ளவர், நம்ம எல்லாம் முட்டாளுங்க. அதை உணர்ந்தா தான் நம்ம ஆண்டவர்கிட்ட ஞானத்தை கேட்போம். யாக்கோபு சொல்லலையா, ஆண்டவரே நான் முட்டாள், நமக்கு வர பெருமை என்ன, எல்லாம் எனக்கு தெரியும். அதை நம்ம படிச்சுக்குவோம். ஆகவே கடவுளுடைய 3 குணாதிசயங்கள், கடவுள் இறையாண்மை உள்ளவர் அப்படின்னு படிச்சிருக்கோம், சர்வ வல்லமை உள்ளவர்னு படிச்சிருக்கோம், அவர் ஒருவரே ஞானம் உள்ளவர். அதை சிந்திச்சு பாருங்க. அதெல்லாம் வெறும் படிச்சுட்டு போறது இல்லை இல்லைங்களா. இதை போட்டு நீங்க போய் அசை போட்டு வாழ்க்கையில் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போறீங்கன்னா, இந்த குணாதிசயங்களை ஜெபம் பண்றீங்கன்னா, இதை ஒரு 5 நிமிஷம் யோசிச்சு பாருங்க. யார்கிட்ட பேசுறோம் நம்ம? எல்லா ஞானமுள்ள தேவன், எல்லா வல்லமை உள்ள தேவன், எல்லா இறையாண்மை உள்ள தேவன். ஆராதனையும் ஜெபமோ கிறிஸ்தவ பார்வையும் கண்ணோட்டமும் மாறி போகும். விசுவாசனால் நிறையும். எங்கிருந்தாத பலம் வரும் உங்களுக்கு. தன் தேவனை அறிந்திருக்கிறவர்கள் பலன் கொண்டு திடமனதா இருப்பார்கள். நம்மள ஆண்டவர் அப்படி இருக்க செய்யட்டும்.